வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே ஜான்சனா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா தமிழ் நியூஸ் சேனலில் ஒன்று போட்டிருந்தோம். ஜான்சனை பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா நியூடாக வந்து அவார்ட் கொடுக்க வந்திருந்தாருன்னு. ஆக்சுவலி ஒரு தம்மாத்துண்டு பேப்பருங்க, அந்த பேப்பரை வச்சு மறைச்சிக்கிட்டு வந்திருந்தார். இதை பார்த்த உடனே ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப மன உணர்ச்சிக்கு ஆகிட்டாங்க. அதுவும் இந்தியாவில் ஜான்சனாக்கு ரசிகர்கள் அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே ஜான்சனாக்கும் ரசிகர்கள் உண்டு. அவங்க நிறைய பேர் கேட்குறது கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, ஜான்சனா ஏன் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு. அதுக்கு ஜான்சனாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் வந்து எதற்காக ஆஸ்கார் எனும் ஒரு மிகப்பெரிய உயரிய விருது வழங்குகிற ஷோவில் இந்த மாதிரி சின்ன உடை உடுத்திட்டு வந்தேன்னா, நான் கொடுத்த அவார்டு வந்து அப்படி நான் கொடுத்தது சிறந்த உடைக்கான அவார்டு. அதாவது சிறந்த ஆடி வடிவமைப்பாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான அவார்டு. அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஆடை அமைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்தேன். நான் அவார்டு கொடுக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழையபடி ஆக்கிட்டாங்க. ஸோ அதற்காக தான் நான் இந்த மாதிரி வந்தேன். இதற்காக ஆஸ்கார் டீம் வந்து என்கிட்ட வந்து துன்புறுத்தலை, நீங்கள் இந்த மாதிரி தான் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லலை. நானாட்டு ஆஸ்கார் டீம்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவார்டு கொடுக்கும்போது யாருமே மறக்கக்கூடாது. நான் கொடுத்த அவார்டையும் சரி, இந்த மாதிரி ஒரு அவார்டை டெஸ்யூம் காஸ்டியூமுக்கு கொடுத்ததை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ஜான்சனா இந்த மாதிரி வந்தது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் கேலி பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா, கொஞ்சம் நமக்கு வருத்தமாக தானே இருக்கும். அப்புறம் எதற்காக ஃபேஸை காட்டி வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்கலாம். ரீயூஸ்டு கண்டென்ட், அதாவது இந்த டிவிலெலாம் போடுறாங்கல்ல, அந்த இமேஜோ ஃபோட்டோவோ வீடியோவோ நம்ம எடிட் பண்ணி போட்டோன்னா நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ அதனால தான் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது. புதுசாக எத்தனை சேனல் தான் ஆரம்பிக்க. ஸோ அதுக்காக தான் இப்படி அங்கங்கே ஃபோட்டோ கிளிப்ஸ் கொடுத்துருப்பேன். என் மூஞ்சி பார்க்க சகிக்காது தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜான்சனா வந்து இந்த மாதிரி நியூடாக பார்த்தீங்கன்னா வந்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம்ல. அதே ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா ராக்கும் வந்திருக்கிறாரு. பிகாஸ் ஆஸ்கர் அப்படிங்கிறது ஹாலிவுட் திரை உலகமே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஷோ. அப்போ அங்கே கண்டிப்பாக டுவேன் ஜான்சன் இல்லாமல் இருப்பார். அதுக்கப்புறமா யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா செத் ரோலன்ஸ் பற்றி தான். செத் ரோலன்ஸ் மற்றும் கோடி ரோட்ஸ் இருவருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் மற்றும் ராக்கை எதிர்கொள்ள போகிறாங்க. இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ மேட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக விளையாடி ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரிவியூ மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா விளையாடி இருக்கிறாங்க. செத் ரோலன்ஸ் மற்றும் கோடி ரோட்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து யாரை எதிர்கொண்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சோலோ சிக்காவா மற்றும் ஜெமி ஊசோ ரெண்டு பேருமே சேர்ந்து இன்றைக்கி லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டிருக்கிறாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே சேர்ந்து டேக் டீமாக விளையாடுற முதல் மேட்ச்சு. கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ், ராக், செத் ரோலன்ஸ் இந்த ஸ்டோரியில் ரெஸ்ல்மேனியாவில் இருக்கலாம். பட் ஆனால் முதலாக கோடி ரோட்ஸும் செத் ரோலன்ஸும் டேக் டீமாக இணைந்து சண்டை போட்டிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இதில் வேர்ல்டு சாம்பியனான செத் ரோலன்ஸ் மற்றும் கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை தானே, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டேக் டீமாக வெற்றி பெற்றிருக்குது. இது இன்றைக்கி லைவ் ஷோவில் நடந்திருக்குது. நம்ம டிவிலலாம் பார்க்க முடியாது, ரெஸ்லிங் கிங்கில் கூட லைட்டாக கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? செத் ரோலன்ஸ் இன்ஜுரியில் இருந்தார். இதில் அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது ஓரளவுக்கு கியூர் ஆகிருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னரை பற்றின ஒரு அப்டேட் தான். நான் இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் சொன்னேன், கேட்டிங்களா? ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் கேட்டிங்களா? கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொன்னேன்னா, ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா WWEல கூட கான்ட்ராக்ட் வந்துட்டார். பிகாஸ் WWE அஃபிஷியல் பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை ஆட் பண்ணிட்டாங்க. கரண்ட் ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டாங்க. ப்ராக் லெஸ்னருக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்புகிற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா ப்ராக் லெஸ்னருடைய மகிமை தெரியும். பின்ன ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் சேலரி வாங்குறாரு, ப்ராக் லெஸ்னர் 10 மில்லியன் சேலரி வாங்குறாரு. இந்த மனுஷனை வச்சு ப்ரோஜனம் இல்லாமல் 10 மில்லியன் சேலரி கொடுத்தாங்க. 2 ரோமன் ரெயின்ஸுக்கு சம்பளத்தை கொடுக்குறத ஒத்தாடு கொடுக்குறாங்க ப்ராக் லெஸ்னருக்கு. அப்போ அதுவும் எப்பமா தான் வராரு. ஏன் இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க? ப்ராக்னா பவர், அவர்னால வியூவர்ஷிப், ஆடியன்ஸ் எல்லாமே
இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால ப்ராக் லெஸ்னருக்கு அந்த வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ சேலரி கொடுக்காங்க. அப்படி இருக்கும்போது ப்ராக் லெஸ்னர் மேலே ஒரு தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு அந்த பிஸ்னஸ் கேட்டகரியில் அவங்க விட்டுருவாங்களா, அந்த பிரச்சனை போகிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சுப்பாங்க. ஸோ அதனால் இவ்வளோ நாள் தள்ளி வச்சாங்க. இப்போ ப்ராக் லெஸ்னர் அஃபிஷியலாக பேஜில் ஆட் பண்ணிட்டாங்க. உங்கள் ப்ராக் லெஸ்னர் அங்கிட்டு எங்கும் போக மாட்டார், WWEல தான் இருப்பார். சரிங்களா? அதனால் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ரால என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேட்சஸை WWE வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பல மேட்சஸை கன்ஃபார்ம் பண்ணலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து போன வாரம் வந்து ட்ரூ மேக்கின்டையரை சமத்தி அடி வாங்கியிருப்பார். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொமோவை பார்த்தீங்கன்னா செலுத்துவார். கண்டிப்பாக ட்ரூ மேக்கின்டையர் வந்து செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலடியான ஒரு ஸ்பீச்சை கொடுப்பார்னு நினைக்கிறேன். ஸோ பெக்கிலிச்சுக்கும் நயா ஜாக்ஸுக்கும் ஒரு ஃபியூட் போயிட்டுருக்குது. அதே மாதிரி பெக்கிலிச்சுக்கும் லீவ் மார்கனுக்கும் இந்த வாரம் ரால ஒரு மேட்ச் இருக்குது. கண்டிப்பாக இந்த மேட்சோட இடையிலே பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வந்து அட்டாக் ஆகலாம். உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் ஆகிறது 4-4 நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. உமன்ஸ் டாக்டிங் டீட்டிலுக்கான ஒரு மேட்ச்சு நம்ம ஆஸ்கா கேரிசன் 2 பேருமே இணைந்து சோகி ஸ்டாக் சேனா பெஸ்லருக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ரால வந்து விளையாட போகிறாங்க. இது ஒரு WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 6 மேன் கான்டெக்ட் மேட்ச் வின்னர் ஃபேஸ் ஃபார் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான குந்தருக்கு அகேன்ஸ்டாக மோதுவாங்க. ரிகோஷி சாமிசன்ஸ், நக்கமோரா, ஜேடி மெக்டோனோ, சாக் கேபிள், பிரான்சன் ரீட் 6 பேர் இருக்கிறாங்க. WWE பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து இப்போ கொஞ்சம் லாபம்லாம் நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க ஒரு சில ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறாங்களாம். பிகாஸ் ரெஸ்லர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ WWE வந்து ஒரு அனுப்பும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பாருங்கள், என்ன தெரியுமா, இவங்களுடைய ஃப்யூச்சருக்காக நாங்கள் வந்து ரெஸ்லிங்கை விட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மெசேஜ் போட்டு. ஸோ அதனால் அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். எங்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு சில ரெஸ்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு தான் நல்லா இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சில ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் நிறைய ரெஸ்லர்ஸ் ஆட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னு கேட்டிங்கன்னா அதில் சாங்கா இந்தியன் ரெஸ்லர் இருக்கார்ல, அவரோட பேரும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெந்தர் மகாலையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிங்களா, அவந்தாலும் என்ன எதுக்கு இருக்காருன்னு தெரியல. ஜெந்தர் மகால் வேறு இந்த வீர் மகான் எம்மா இந்த விக்ரம் ஒரு படம் நடிச்சார் பார்த்தீங்களா, மகான், அந்த படம் வரும்போது வீர் மகான் இஸ் கம்மிங்ஸ்ன்னு போட்டானுங்க. விக்ரமுடைய மகானே வந்துருச்சுங்க, ஆனால் இந்த மகான் வரமாட்டேக்காரு. என்னத்த சொல்ல, கால கொடுமை. ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறமா சில பேருக்கு எப்பா எங்கள் ட்ரிபிள் ஹெச் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தி இருந்தாலும் சில பேருக்கு வைத்தெரிச்சல், இவன் வந்துட்டான் எனக்கு ஒன்றுமே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அதில் இவர் ஒருத்தர். எந்திர மகளை என்னமோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 3 வாரம் காட்டினானுங்க. அதுக்கப்புறம் போய் வாடா இடுபட்ட பாயிலே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டானுங்க. WWE தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனம் தானே. அதுக்கப்புறமா இது எத்தனை பேருக்கு தெரியும், பிரே வைட் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணலை, ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. பிரே வைட்டுடைய கல்யாணம் பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் மந்த் வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குழந்தை பார்த்ததுனால கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காரு. ஸோ டிசம்பர் மந்த் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ண நேரத்தில் நம்ம பிரே வைட் பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்துட்டார். ஸோ இப்போ அதனால் அவருடைய குடும்பம் மற்றும் அவர் கெட்டிக்க போகிற அந்த பொண்ணுடைய நிலைமை மற்றும் பிரைவேட்டான உருவான அந்த கரு என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவை நம்ம சேனலில் போட்டுக்கிறோம் ரெஸ்ல்மேனியா தமிழில். வீடியோவில் எண்டு ஸ்க்ரீனில் இருக்குல்ல, செக் பண்ணி பார்த்துக்கோங்கண்ணா.